ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு வால்யூமோ எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம் காய்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஆப்ஷன் மார்க்கெட் யாரால் ஆப்ரேட் ஆகுது? செல்லர்ஸ். அந்த செல்லர்ஸ் ரன்னிங் ப்ரைஸில் எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது செல் அடித்து வைப்பாங்க. அவங்க செல் அடித்து வைக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அந்த லாஸ் அவங்க உடனே கவர் பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க. அதாவது செல் பண்ணவங்க அவங்க பொசிஷனை கட் பண்ணால் என்ன நடக்கும்? பை பண்ணணும். ஓகேங்களா? பை பண்ணும்போது மார்க்கெட் மிக வேகமாக மேலே போகும். அந்த இடத்துல போய் தான் நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். அதாவது பையர்ஸ் அந்த மாதிரி இடத்துல போய் தான் ப்ராஃபிட் பண்ணணும். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அது ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது. அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24,790. ஓகேங்களா? எப்போதுமே ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,835. ஓகேங்களா? மார்க்கெட் மிகப்பெரிய கேப் டவுன். ஓகேங்களா? அதாவது மிகப்பெரிய கேப் டவுன். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே நெகட்டிவ்னும் போது ஃபால் தான் நடக்கும். அப்போ புட்டை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சு. ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே இருந்ததுனால 850ன்ற பொட்டு இந்த மணி, 800 அப்படின்ற கால் தான் இந்த மணி. ஓகேங்களா? இது ரெண்டு தான் இதில் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு செட்டப், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே மார்க்கெட் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய கேப் டவுன் வர, ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் என்ன நடக்கும்? மேலே போகுமா கீழே வருமானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் நம்ம எந்த கன்ஃபியூஷனுமே ஆகத்தால, பதட்டப்படுத்தாவில், எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். ரெண்டு பேரையும் நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ சேம் சினாரியில் கால் ஆப்ஷன் இருந்து அட்வான்ஸ் அவ்வளோ தானா நம்ம எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் யார் மீட் ஆகிறோன்னா அவனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 24,850 புட்டும் 24,800 காலம் தான் இந்த மணி. நம்ம ரெண்டு பேரையும் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ் இருந்தால் புட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் மேலே இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம காலை தான் போய் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம 24,800 காலையே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் 800 காலோட சார்ட்டு. நல்லா கவனிங்க. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது, ஆனால் கால் ஆப்ஷன் பாருங்கள் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான் 15 மினிட்ஸில். இவனோட ஓப்பன் 172. தெளிவாக ஓப்பனை உடைக்கிறான். ஓப்பனுக்கு கீழே தான், உடைக்க கூட இல்லை. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் மேலே இருக்குன்னா கால் ஆப்ஷன் மேலே இருக்கணுமா வேண்டாமா? அப்போது 15 மினிட்ஸில் இவன் என்ன பண்ணுறான்? ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். இவனோட அட்வான்ஸ் லெவல் 180, அதுக்கும் கீழே இருக்கிறான். அப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக, அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் என்னதான் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்து
அதாவது ஒரு 80% நெகட்டிவ், ஆனால் ஃபுல் நெகட்டிவ் ஆகலை. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது ஒரு சான்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. அப்படின்னும்போது கால் ஆப்ஷன் அந்த சான்ஸை பயன்படுத்துகிறானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். அதான் ரூல், அதான் லாஜிக். ஆனால் இவன் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருந்தானா கேட்டால் இல்லை. அட்லீஸ்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தானான்னு பார்த்தா இல்லை. 180ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல், அதுக்கும் கீழே தான் இருந்தான், ஓப்பனுக்கும் கீழே தான் இருந்தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அடுத்த அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான் இவன். 180ன்றது அடுத்த அட்வான்ஸ் லெவல். அப்போது தெளிவாக இவன் எல்லாத்தையும் கீழே உடைக்கிறான். அதாவது அட்வான்ஸ் லெவல் அண்டு ஓப்பன் அண்ட் இன்னொரு அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் இவன் கீழே உடைக்கிறான். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஓகேங்களா? அப்போது டோட்டலாக மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே. கண்டிப்பாக கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது நம்மளுக்கு 20 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு ப்ரீமியத்தை வச்சு தான் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டோட்டலாக நெகட்டிவ் ஆகுமா, இல்லை இந்த நெகட்டிவில் வந்து பாசிட்டிவாக மாறுமா, இல்லை ஒரு ட்ரெண்டில் போகுமா, ரேஞ்ச் ஆகுமா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி புட் ஆப்ஷன் 24,850 எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ் ஆகிட்டோன்னே புட் ஆப்ஷன் சேம் சினாரியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து அட்வான்ஸ் லெவலில் மீட்டான தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி அவன் இருந்தானா அப்படின்னு கேட்டால் 100% அவன் அப்படி தான் இருந்தான். மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் டோட்டலாக பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். தெளிவாக இவன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருந்தான். இன்னொன்று, இது எல்லாம் இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தானான்னு கேட்டால் 20 நிமிஷத்தில் மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ், அதாவது ப்ரீமியம் கால் ஆப்ஷன் டோட்டல் நெகட்டிவ் ஆகும்போது புட் ஆப்ஷன் டோட்டல் பாசிட்டிவ். 172 அவனை அட்வான்ஸ் லெவல் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. தெளிவாக நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குது. 172ன்றது 177 இல்லை 180 கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். 180னா 65 தான். 65ன்றது கரெக்டாக எக்ஸாக்ட் வந்த லோ தான் அது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸே கிடைக்காது. வந்த லோவே 61 தான். அப்போ 60ன்றது ஒரு எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ். இது கீழே போச்சுன்னா நம்ம விட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் வச்சா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு அழகான 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஈஸியாக எடுத்துருக்கலாம் பிரேக் அவுட்டில். ஓகேங்களா? ஏன்னா இவன் ஆப்போனண்ட் க்ளீனாக நெகட்டிவாக ஆகிட்டான்றதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே நல்லா பார்த்துட்டிங்க. அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவன் சேம் சினாரியில் இருக்கானா, மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவில் இருக்கானா, இருந்தான். அதனால தான் இவன் இந்த இடத்துல எடுத்தோம். இவன் இவ்வளோ தூரம் போவானா, மிகப்பெரிய ஃபாலோ ஆகுமான்லாம் யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட்டு தான். அது அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே கொடுத்துட்டான். ஆக்சுவலாக 80 என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஆக்சுவலாக 210லாம் 2 கேண்டிலில் போயிடுச்சு. 220 வரைக்கும் போயிடுச்சு. இங்கே என்ட்ரினா 2 கேண்டில் தான் 10 நிமிஷத்தில் போயிட்டான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80ன்னா கூட மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக 50 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? 50 வரைக்கும் போச்சு. 70 பாயிண்ட் போச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவை இதில் 30 பாயிண்ட் தான். இதில் நம்ம வெளியே வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சில பேர் பிரேக் அவுட்டில் எடுக்க பயப்படுவாங்க. திடீர்னு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா அப்படின்ட்டு. ஆனால் புல் பேக்கில் பயப்படவே கூடாது. தெளிவாக பாருங்கள், புல் பேக்கில் வந்து தெளிவாக இந்த இடத்துல உட்காந்து மேலே போகிறான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ரெண்டுமே ட்ரெண்ட் என்ட்ரி, பிரேக் அவுட், புல் பேக். ஆனால் இந்த ஃபால் வந்து ரிவர்ஸ் என்ட்ரி. இந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணுமா? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு ரிவர்ஸ் என்ட்ரியை சில டைமில் எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம், இல்லை பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நம்மளோட ரூல் பிரகாரம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன ரூலு? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே போட்டுட்டோம் அதை. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,720 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல். 24,785, 24,720ன்றது பாருங்கள். தெளிவாக எங்கே இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கான் பாருங்கள். காலையிலேயே வந்து புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துட்டான். ஒரு 70 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஆனால் இவன் வந்து அதில் சப்போர்ட்டில் இருந்தது. இவன் சப்போர்ட்டில் இருக்கும்போது உடனே நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்துடணுமா கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இவன் கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கணும். பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ்
ஏதாச்சும் அவன் அட்வான்ஸ் லெவலை உடச்சி தான் மேலே போவான். அந்த அட்வான்ஸ் லெவலில் அவன் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அப்போ அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 240ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இவன் அது வரைக்கும் தான் ஃபஸ்ட் ஆஃபில் போனான். கரெக்டாக அங்கே போய் முட்டி போல் அங்கே போய் நின்னான். அதாவது மார்க்கெட் சப்போர்ட்டில் நிற்கும் போது எக்ஸாக்டாக இவனும் போய் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் நிற்கிறான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் தொட்டுட்டான். ஆனால் கீழே தான் வந்தது மார்க்கெட். மேலே போய் பிரேக் அவுட் ஆகாமல் கீழே போய் க்ளோஸ் பண்ணிட்டான். அகெயின் 2 கேண்டில் நின்று கீழே வந்துட்டான். அப்போ இவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். வீக் மீன்ஸ் அந்த டைமில் வீக் ஆகும் அவன். ஓகேங்களா? ஆனால் இவன் டோட்டலாக வீக் கிடையாது. ஏன்னா இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவன் வந்துடுவான். ஓகேங்களா? எந்த அட்வான்ஸ் லெவலில் தொட்டு போனானோ ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எப்போவுமே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு திருப்பி போயிடுவான். சில டைமில் இந்த அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிடுவான். அப்போ தான் அந்த ரிவர்ஸ் என்ட்ரி டோட்டலாக மேலேயே போயின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கணும். பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் ஏதாச்சும் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். இந்த இடத்துல கீழே உடைச்சான். உடைக்கும் போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷனில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது 24,750 அப்படின்ற இந்த மணி கால் ஆப்ஷன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அதை தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரியாக பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த என்ட்ரியை எடுக்காமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்தது. பக்காவான என்ட்ரி அது அந்த மாதிரி ஒரு என்ட்ரியோடு விட்டுடணும். இது ஏன் நம்ம இந்த ரிவர்ஸ் என்ட்ரியை போட்டோன்னா இந்த மாதிரி செட்டப் நடந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக டார்கெட் வரும். கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஆனால் கரெக்டாக எடுக்கணும். பாருங்கள் 150ன்றது நம்மளோட அட்வான்ஸ் லெவல். தெளிவாக மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் நின்றுது, பர்ஃபார்ம் பண்ணுறான், அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சான். அப்போது இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான். மேக்ஸிமம் இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். இவன் பாருங்கள், இவனோட ஓப்பன் 200 எவ்வளோ வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள், 91 வரைக்கும் போயிருக்கான். அவ்வளோதான் போக முடியும் அவனால். அப்போது இவன் ரிவர்ஸ் என்ட்ரி ஆனாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்தாலும் நம்மளுக்கு டார்கெட் இவ்வளோ தான். அப்போது இவன் போய் இவனோட ஓப்பன் வரைக்கும் போய் நின்று திரும்பும்போது அவன் வந்து காலையில் பர்ஃபார்ம் பண்ணவன் ட்ரெண்டு கண்டினியூ பண்ணுவான். அதாவது அவன் வந்து எந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போனானோ அந்த அட்வான்ஸ் லெவலில் வந்து புல் பேக் ஆகிடுவான். தெளிவாக இவன் ஆகிட்டான் பாருங்கள். அவன் போய் டார்கெட் இவ்வளோ தான் அவனால் போக முடியும். ஓப்பனுக்கு கீழே இருக்கும், மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். இல்லைனா எஸ்டர்டே லோ வரைக்கும் போவான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். ஆனால் ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். அவன் ஓப்பனே தாண்ட முடியல அவனால். 10 பாயிண்ட் முன்னாடியே ரிட்டர்ன் ஆகிறான். அப்போது ஏன் அவன் ரிட்டர்ன் ஆகிறான் அந்த இடத்துல போய் 10 பாயிண்ட் முன்னாடியே? பர்ஃபார்ம் பண்ணுறவன் ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் ஆகிட்டான். எவனா ஒருத்தன் ஒன்று ரெசிஸ்டன்ஸில் முன்னாடியே முட்டிட்டா இவன் திரும்புவான், இல்லை இவன் சப்போர்ட்டில் முன்னாடியே சப்போர்ட் ஆகிட்டானா அவன் முன்னாடியே திரும்பிடுவான். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது தெளிவாக வந்து இவன் சப்போர்ட்டில் இருந்ததுனால தான் அவன் போய் ஓப்பன் வரைக்கும் போக முடியல, 10 பாயிண்ட் முன்னாடியே திரும்புகிறான். இதை புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் ட்ரெண்ட் என்ட்ரி திரும்பியும் கண்டினியூ ஆச்சு. இந்த பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தான் இருந்தது. ஒரு 80 பாயிண்ட் மேலே போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 70 பாயிண்ட், அப்புறம் ஒரு 80 பாயிண்ட். இவ்வளோ பாயிண்ட்லாம் போகுமா போவாதா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரேடு, ஒரே மாதிரி டார்கெட், ஒரே மாதிரி ஸ்டைலில் தான், ஒரே ட்ரேடு, ஒரே லாட் சைஸு, ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ், ஒரே மாதிரி டார்கெட், இப்படி தான் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். அப்போ தான் அது மந்த்லி கூட்டி வச்சு பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். இதில் ஸ்ட்ராட்டஜியோட மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல திருப்பி சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. அட்வான்ஸ் லெவலில் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க போகிறீங்க. பாசிட்டிவ் வந்தால் கால், நெகட்டிவ் வந்தால் புட்டு, இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியலனா கூட நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வருது, லோ பிரேக் பண்ண முடியாமல் வருது. இன்றைக்கி கூட என்னாச்சு, புட் ஆப்ஷன் ஐ பிரேக்கு, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும், ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறோம், எடுக்கிறோம். இவ்வளோ தான் விஷயம். சிம்பிள். ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் நம்ம சொல்லித்தரோம். ஒரு அட்வான்ஸ் லெவலில் என்ன சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்குது, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி ஆகும் அப்படின்றது தான் இப்போ நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி காட்டணும் இல்லையா, அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு இன்னும் இன்டீப்தாக சொல்லியிருப்போம். இவ்வளோ தான் விஷயம். ஒரு 0 to 0 கான்செப்ட் எப்படி வரும்னா, 0 to 0 கான்செப்ட்லாம் நம்ம ரொம்ப பெரிய லெவலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு டெய்லி ஒரு வாரம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. எப்போவாச்சும் ஒரு டைம் நடக்கும் அது. ஓகேங்களா? அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. அந்த மாதிரி அது நடந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நடந்தால் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரமே டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி வருது. டெய்லி என்ட்ரி இன்னைக்கு கூட 3 என்ட்ரி கொடுத்தான். ட்ரெண்ட் என்ட்ரி 2, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்தான். இதுக்கு மேலே என்ன ஆகணும்? ஒன்று 50 பாயிண்ட் தேவையில்லை. நம்மளுக்கு 15 பாயிண்ட் கிடச்சாலே போதாதான். சிம்பிள்.
ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு வெறும் 15 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஓகே, இன்சைட் மார்க்கெட்டையும் சேம் இதே கான்செப்டில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் எஸ்டர்டே ஹை உள்ள வரதும் எஸ்டர்டே லோ உள்ள வரதும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் மார்க்கெட். எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போது இந்த கோர்ஸ் யாருக்குனா வேணும் கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது. அதனால தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். பாய்.